சித்தப்பா அவங்க என் அம்மா தானே? அவங்க என் அம்மா தானே? இங்கேயே இருக்காங்க. எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க? அம்மா புடவை தானே கட்டியிருப்பாங்க. அவங்க உன் அம்மா மாதிரி இருக்காங்க, உன்னோட அம்மா கிடையாது. ஐயோ உங்களுக்கு புரியல. அவங்க என் அம்மா. அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? என் அம்மாவை என்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஜுன்னு, இந்த பொண்ணுக்கு அம்மாவுடைய முகஜாடை இருக்கு, அவ்வளவுதான். என் பேச்ச கேட்கணும், எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது, சரியா? அப்பா இவங்க தானா நம்ம சந்திக்க வந்தது? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயோ அது இல்லப்பா, இவங்க எதுக்கு இங்க இருக்காங்க? லக்கி சைலண்டா இருன்னு சொன்னான்ல. விவேக், இவளை கூட்டிட்டு போ, வெளியில போய் விளையாடு. லக்கி, அப்பா தான் உன்னை சைலண்டா இருக்க சொல்றாருல்ல. ஐயோ அது இல்ல சித்தப்பா, அவங்க ஜுன்னுடைய அம்மா தானே, இங்க எதுக்காக இருக்காங்க? அவங்க ஜுன்னுவோட அம்மா இல்ல லக்கி. பின்ன யாரு? ஜுன்னுவோட அம்மா மாதிரி இருக்கிற வேற ஒருத்தங்க தான் இவங்க. ஒரே மாதிரியவா இருப்பாங்க? ஜுன்னு அம்மாவும் இவங்களும் ட்வின்ஸா என்ன? ட்வின்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க. என்னமோ சித்தப்பா, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவங்க ஜுன்னுவோட அம்மா கிடையாது. இனி இந்த விஷயத்துல உனக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்க கூடாது, சரியா? என்கிட்ட நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட ஏதாவது மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜுன்னு. அப்போ எதுக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்தவங்க அம்மா இல்லைன்னு சொல்றீங்க? அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்றீங்க. அது எதுக்காகன்னா அவங்க உன்னோட அம்மா இல்லன்றதுனால. நான் நம்ப மாட்டேன். அவங்க என் அம்மா தான். அவங்க எதுக்காக நான் யாருன்னே தெரியாத மாதிரி இருக்காங்க? எனக்கும் அவங்களுக்கும் எந்த பழக்கமும் இல்லை. அந்த மாதிரி ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? ஜுன்னு, ஜானு டீச்சர் தான் சொல்றாங்கல்ல, அவங்க உன் அம்மா இல்லைன்னு. அவங்க என் அம்மா இல்லைன்னா என் அம்மா அப்போ வீட்டில் தானே இருக்கணும். வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறேன், அப்பதான் தெரிய வரும். மித்ரா, நீ சொன்ன மாதிரி மறக்கணும்னு நினைக்கிற ஞாபகங்கள் எல்லாம் திரும்பவும் வெளியே வருது. மூடி இருக்கிற மனசு இப்ப திரும்பவும் திறந்திருக்க. மறந்து போன லக்ஷ்மியோட ஞாபகங்கள் திரும்பவும் ஞாபகம் வருதுல. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சம்யுக்தா பாக்குறதுக்கு அப்படியே லக்ஷ்மி மாதிரி இருக்கால. எனக்கு ஆச்சரியமா இருக்கு மனிஷா. அவ சம்யுக்தாங்கிறத என்னால நம்ப முடியல. இப்ப கூட அவ எனக்கு லக்ஷ்மி மாதிரி தான் தெரியறா. என்னோட டவுட்டும் அதுதான். அவ கண்டிப்பா லக்ஷ்மியா தான் இருக்கணும். என்னோட மனசு அவதான் லக்ஷ்மிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா விவேக் காட்டின ப்ரூஃபை பார்க்கும்போது நம்பணும்னு தோணுது. எல்லாத்தையும் விட முதல்ல அவ உன் கூட ஒன்னா சேர்ந்து படிச்சான்னு சொன்னதுக்கு அப்புறம் முழுசா நம்ப வேண்டியதா போச்சு. நான் இப்படி மாட்டிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? தேவயானி ஆண்டி சொல்லிட்டாங்களேன்னு சம்யுக்தா கூட நான் ஒன்னா படிச்சேன்னு வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப என் சந்தேகத்தையும் என்னால சொல்ல முடியாது. இதுதான் உண்மைன்னு என்னால விவாதிக்கவும் முடியாது. சரி சரி, அவ லக்ஷ்மி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனி யோசிக்கிறதுலயும் சந்தேகப்படுறதுலயும் எந்த அர்த்தமும் இல்லை. சம்யுக்தா வர டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி தானே? ஆமா ஆமா, எல்லாம் ரெடியா இருக்கு. மனிஷா போலாம் வா. எதுக்கு? வர இருக்கிற லக்ஷ்மியை ஆர்த்தி எடுத்து உள்ள வரவேற்கவா? லக்ஷ்மி கிடையாது, சம்யுக்தாக்கு. ஆண்டி, எனக்கு இருக்கிற சந்தேகம் தான் மித்ராவுக்கும் இருக்கு. அந்த சம்யுக்தா தான் லக்ஷ்மின்னு. ஆனா நானும் சம்யுக்தாவும் ஒன்னா படிச்சோன்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு மித்ரா அதையே நம்பிக்கிட்டு இருக்கான். லக்ஷ்மியும் சம்யுக்தாவும் வேற வேற ஆட்கள்னு நம்பிக்கிட்டு இருக்கான். ஆஃப் கோர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆட்கள் தான். நீ தான் தேவையில்லாம முடிய பிச்சுக்கிட்டு இருக்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்ல ஆண்டி. எனக்கு வந்திருக்க அதே சந்தேகம் தான் மித்ராவுக்கும் வந்திருக்கு. அப்படின்னா
அவ கண்டிப்பா லக்ஷ்மியே தான். எவ்வளவுதான் நம்ம மறைச்சு வச்சாலும் உண்மை நெருப்பு மாதிரி வெளியே வந்துரும். அவ வரலனாலும் நிச்சயமா அவளை நான் வெளியே வர வைப்பேன் பாருங்க. அவ லக்ஷ்மி தான்றத நான் நிரூபிக்கிறேன். சமீபத்துல மனிஷாவோட மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் யோசிச்சு பைத்தியக்காரத்தனமா டயலாக் பேசிட்டு இருக்கா. என்ன யோசிக்கிறீங்க ஆண்டி? ஒன்னும் இல்ல, போலாம் வா. இந்த விஷயத்துல நீ தலையிடுற வேலையை மட்டும் வச்சுக்காத. தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன பேச போறேன்? உங்க விருப்பப்படி செஞ்சுக்கோங்க. என்ன என்ன ஆச்சு? ஜானு உன்கிட்ட ஏதோ பேசணுமா மித்ரா? ஜானு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மாமா. நான் ஸ்கூல்ல பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன். என்ன, ஜாப விட்டுட்டியா? ஏன்? அவங்க கொடுக்கற சேலரி எனக்கு பத்தல, அதனாலதான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது என்ன நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீ ஜாபுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஜானு? நீ இங்கே இருக்கலாம், இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கலாம். நான் இப்படி அடுத்தவங்களை நம்பி வாழ்க்கையை நடத்த மாட்டேன்னு என்னை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே மாமா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா பேசுவான். ஆனா எப்பெல்லாம் இங்க வராளோ நல்லா தங்கிட்டு கொட்டிட்டு போறான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆண்டி. என்ன அது? இவளோட அக்கா லக்ஷ்மியும் இந்த ஜானுவும் அடுத்தவங்க கிட்ட கையேந்திரவங்களும் கிடையாது. அடுத்தவங்க கிட்ட போய் உதவி கூட கேட்க மாட்டாங்க. ஆனா அவளே இப்ப வீடு தேடி வந்து உதவி கேட்டுட்டு இருக்கா. அம்மா ஜானு, நீ கௌரவமா வாழறத பத்தியும் உன் மேல நீயே நம்பிக்கை வச்சிருக்கிறத பத்தியும் எனக்கு நல்லாவே புரியுது. நீ பண உதவிக்காக எங்களை தேடி வரலங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். சரி, ஓகே, மித்ரா உனக்கு கண்டிப்பா வேலையை ஏற்படுத்தி கொடுப்பான். ஜானு, ஜெயமாரோட பொண்ணு சம்யுக்தா வீட்டுக்கு வராங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நாம இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். சரி, ஓகேங்க மாமா. அப்படின்னா நான் கிளம்புறேன். ஜானு, இருந்து சாப்பிட்டு போமா. சரிங்க அத்தை. என்னங்க, வாங்க. ஜானு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நான் இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணலையே? என்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க மாட்டல்ல?